மா சும்மா சும்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. நீ ஏன்டா அண்ணன் இதெல்லாம் எடுக்கிற? இப்படி ரெண்டு பக்கமும் பேசாதமா. அண்ணன் தான் கோச்சுக்கிறான்ல. அண்ணன் கோவத்தை எப்படி அடக்குறன்னு பாரு. ஐயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எம்மை இரட்சிப்பீராக. அத்துடன் என் குடும்பத்தையும். என்ன பண்ண? அம்மா. ஏய், இரு ஒரு நிமிஷம் இரு. ஏன் இவன் அடிக்கடி இப்படி பண்றான்? இவன் இப்படி செஞ்சா உடனே நீ சிரிக்கிற, இல்லன்னா உடனே டென்ஷன் ஆயிடுற. அம்மா. என்னடா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது மறைக்கிறீங்களா என்கிட்ட? அம்மா உனக்கு காலையில நிறைய வேலை இருக்கும், நீ போமா. இரு ஒரு நிமிஷம். என்னடா ஏன் இப்படி ப்ரே பண்ற? அது வந்துமா, அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ போ. இல்ல என்னமோ இருக்கு. எழில் நீ சொல்லு. அப்புறம் அப்புறம் ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ. எழில் என்கிட்ட எப்படியும் சொல்லிடுவான். ஏதாவது தப்பா இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏன்டா உன்னை விட்டான்னு வச்சுக்கோ. ஏண்டா மதங்கிடம் மாற போறியாடா? அம்மா. ஏய் சுமாரு. வீட்ல யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்புறம் உன்னை கொன்னுடுவாங்க. அம்மா அவன் தான் ஏதோ வேலை இல்லாம உளறிக்கிட்டு இருக்கானா, நீயும் ஏமா? ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் இல்லல்ல. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. எழில். ஆ, அம்மா. ஆ, ஆ. ஆ, ஆ, ஆமா. ஓகேமா. ஆ. டேய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ற அட்டகாசம் இருக்கு பாரு. டேய் அண்ணா, ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் பல்ல வளைக்கிட்டு பக்கத்துல வா. போடா, போடா. என்னக்கா இன்னைக்கு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, நமக்கெல்லாம் இட்லி பண்ணிடலாம். செழியனுக்கும் இனியாவுக்கும் என்ன வேணும்னு கேட்கணும். இட்லி செஞ்சு அவர் முன்னாடி வச்சா, இதை தவிர வேற உனக்கு ஒண்ணுமே வராதான்னு கேட்பாரு. நீ மாத்தி செய்யங்கா, ஏன் அதையே செய்யற? அதுதான் செல்வி ஆரோக்கியம். நான்லாம் காலையில சோறு வடிச்சேன்னா ராத்திரி வரைக்கும் அதான். உன்னை மாதிரி இட்லி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அக்கா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கேளு கேளு. யார்கிட்ட கேக்குற? அக்கா கிட்ட தானே கேக்குற. அக்கா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 2000 ரூபாய் கூட. இப்ப என்ன ஃபீஸ்? ஏற்கனவே கட்டிட்டியே. என்னன்னு தெரியலக்கா, ஏதோ காலேஜ்ல டூர் போறாங்களாம், அதான் கட்டணுமா, கொஞ்சம் கூட. அவர் இன்னும் இந்த மாசத்துக்கு பணம் தரலடி. அவர் கொடுத்த உடனே நான் கண்டிப்பா கொடுக்கறேன், சரியா? ரொம்ப அவசரம்க்கா, கொஞ்சம் கேட்டு வாங்கி கூட. எங்க காஃபி தரவா? காஃபி இப்பதானே குடிச்சேன். ஒரு நிமிஷங்க. என்ன? எங்க இந்த மாசம் பணம் இன்னும் தரல. சூப்பர் மார்க்கெட் போகணும். மளிகை சாமான்லாம் தீந்து போச்சு. இனியா வேற ஸ்டேஷனரி நிறைய வாங்கணும்னு சொன்னா. பணம் வேணும் அவ்வளவுதானே? ம். போன மாசமே ரொம்ப செலவாயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் இந்த பணம் பத்தல. 2000 ரூபாய் அதிகமா கொடுக்க முடியுமா? கேட்கறதுக்கு என்ன, நீ ஈஸியா கேட்டுருவ. வீட்டுல உட்காந்து பணத்தை கேட்கறது ரொம்ப ஈஸி தான். சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். பார்த்து செலவு பண்ண,
எனக்கு ஒன்றும் பணம் மரத்துல காய்க்கல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் பணத்தை பிடுங்கி லோனை கட்ட வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளுது. எவங்கிட்டயும் பணம் இல்ல, ஆனா நீ வீட்டுல உட்காந்து ஜாலியா செலவு பண்ணிட்டு இருக்க. அது எப்படி? எப்பவாவது வேலைக்கு போயிருக்கணும். அப்பதான் காசு சம்பாதிக்கிறதோட அருமை தெரியும். இந்தா. வேண்டாங்க, பரவாயில்ல. ம். அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. இந்தா, இதை எனக்கு கொடுத்துட்டா நீ செலவுக்கு என்னக்கா செய்வ? அது பாத்துக்கலாம். இந்தா. வேணாங்க்கா, என் பையனுக்கு நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன், நீயே வச்சுக்கக்கா. வாங்கிக்கோடி. அட போக்கா. பாக்யா, நீ வேலைக்கு போனா குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? அவங்க வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டுல இருக்க வேண்டாமா? 2 பேரும் வேலைக்கு போனா வீடு வீடா இருக்காது. சம்பாதிக்க தான் நான் இருக்கேன்ல. ஒழுங்கா உட்காந்து வீட்டை பாரு. அக்கா, இட்லி எடுக்கா. அதுக்கு வேற உங்க வீட்டாளுங்க சத்தம் போட போறாங்க. இந்தாடி, வச்சுக்கோ. நீ கேட்டு கொடுக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நான் பாத்துக்கிறேன், வச்சுக்கோ. வேண்டாக்கா. வச்சுக்கோடி. என்ன இப்போ எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதையும் பாத்துக்கலாம். உன் வாழ்க்கைய பார்க்கும்போது என் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லக்கா. என்னமோ போக்கா. டாடி. இனியா, ரெடி ஆயிட்டியா? ஒழுங்கா இன்னைக்கு சாக்ஸ் போட்டு போயில? அப்பா, நீங்களும் அவளுக்கு டெய்லி சாக்ஸ் போட சொல்லி கொடுக்குறீங்க, ஆனா அவ சரியா போட்டுக்க மாட்டேங்கிறா. நான் சரியா தான் போடுறேன். அப்படி தப்பா போட்டா டாடி எனக்கு போட்டு விடுவாரு. டாடி, இன்னைக்கு ஸ்வேதாவோட பர்த்டே. நான் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு gift கொடுக்கணும். ஒரு 500 rupees ப்ளீஸ். ஷூர். ஏய், வெளியே எங்கேயும் சுத்தக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடணும். ஓகே? வெளியே எங்கேயும் போகல டாடி. சண்டே தான் கேக் கட்டிங். அன்னைக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறோம். தட்ஸ் குட். டாடி, இன்னைக்கு பிடிஎம் இருக்கு, மறந்துடாதீங்க. 12 o'clock தானே? கரெக்டா வந்துருவேன். ஐயோ டாடி, 11 o'clock. ஓ, மறந்து போயிட்டேன். சாரி, வந்துடுறேன். வேலை இருக்கு அது இதுன்னு தயவு செஞ்சு அம்மா மட்டும் அனுப்பிடாதீங்க. மானமே போயிடும். ஆஹா, நானே வரேன். ஓகே? டைம் ஆச்சு, சாப்பிட போலாமா? சரிப்பா, இனியா, நீங்க போங்க, நான் வரேன். போதுமா போதுமா. இந்தா இனியா. மா, நான் பூரி கேட்டேனே. நைட்டு பண்ணி தரேன். கேக்குறத பண்ணி கொடுக்க வேண்டியதானே? ஏடா, இது என்ன ஓட்டலா? ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணி கொடுக்கறதுக்கு. பாவம், காலையில இருந்து அவளும் எவ்வளவு தாண்டா செய்வா. சாம்பார்ல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாவே போட்டிருக்கலாம். உப்பு தானே? இந்தா, போதுமா? ஐயோ, பாரு கோபி இந்த மனுஷனை. இப்ப சேர்த்து சாப்பிட்டு பாரு, கரெக்டா இருக்கும். என்ன மாமா நீங்க? அத்தை கொடுங்க அத்தை. நான் சாம்பார் தனியா எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு தரவா? ஒண்ணு வேண்டாம். அப்புறம் எதுக்கு குத்தம் சொல்லிட்டு இருந்த? ஏதாவது சொல்லணும் உனக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் பேராண்டி. குட் மார்னிங்டா. டேய், மெதுவாடா. ஆஹா, அம்மா, இந்த சாம்பார் வாசத்துல தான் நான் எந்திரிச்சு வந்தேம்மா. சாப்பிடுறா.
நல்லா சாப்பிடு. டேய் பிரஷ் பண்ணியா? பொடி. எழில், இன்னைக்காவது காலேஜ் போற ஐடியா இருக்கா இல்லையா? டேய் அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுடா. போற மாதிரி இருந்தா இந்நேரம் சொல்லிருப்பானே. போகலனா எப்படி சொல்லுவான்? ம். எழில், நீ போறதானடா? சொல்லு. மா இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கு. ராகவுக்கு அசிஸ்டண்டா போறேன். ஏ பேரண்டி, என்ன படமா? இல்ல தாத்தா, ஒரு ஆடு. ஆடா? இப்படியே வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தேனா டிகிரி எப்ப முடிக்க போற? டிகிரி முடிச்சாலும் வேலைக்கு தான் போக போறேன். இப்ப அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், வேலைக்கு போனா சம்பளம் கொடுப்பாங்க. இப்ப நீ பண்ற வேலைக்கு சம்பளம் எங்கடா? சும்மா ஏதோ வெட்டியா பண்ணிக்கிட்டு. எப்ப இவன் சாப்பிட வந்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? சாப்பிட விடுங்களேன். முதல்ல இவள சரி பண்ணா அவன் தன்னால சரியாயிடுவான்டா. எழில், சினிமால நம்ம ஃபேமிலிக்கு சரி வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஏன் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஏதாவது தனியா வேலை இருக்கா என்ன? நீங்க பேங்கரு, தாத்தா ஹெட் மாஸ்டர், அவரோட அப்பா விவசாயி. அவங்க அப்பா என்ன தாத்தா பண்ணாரு? அது எழில், விவசாயியோட அப்பா என்ன பண்ணிருப்பாரு? விவசாயம் தான். நீங்க உங்க அப்பா மாதிரி இல்ல, தாத்தா அவங்க அப்பா மாதிரி இல்ல. நான் ஏன்ப்பா உங்கள மாதிரி இருக்கணும்? சபாஸ்டா சிங்கக்குட்டி, சூப்பரா சொன்னடா. இப்படியே வெட்டியே தெரியுடா. உன் செலவுக்கு உன் தாத்தா பென்ஷன் காசு தருவாரு. அதுக்கப்புறம் நீ அதுல தான் குடும்பம் நடத்தணும். அத்தை, இவன் குடும்பம் நடத்துற வயசுல செட்டில் ஆயிடுவான் இல்லடா? கரெக்ட்மா. மண்ணாங்கட்டி செட்டில் ஆவான். அதுக்கான லட்சணம் முகத்துல தெரியுதா? எப்ப பாரு கேமரா ஒத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு படிக்கிற பையன் மாதிரியா இருக்கான், தாடியை வச்சுக்கிட்டு. ஏண்டா ஷேவ் பண்ணணும்னு எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏமா இவர மாதிரி முழு இருந்தா டைல்ஸ் தர மாதிரி இருக்காது? பேசாம சாப்பிடுறான். இட்லி வைக்கவா? போதும். இட்லி ஃபுல்லா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்னால தான் எல்லா வியாதியும் வருதுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நீ டெய்லி இதையே செய்யற. அப்படியாடா? ஆமாடா, இட்லி தின்னா நோய் வந்துரும்டா. இப்படி பைத்தியம் முடிச்ச கோழி மாதிரி 24 நேரமும் டென்ஷனா சுத்திக்கிட்டே இரு, ஒரு நோய் வரவே வராதுடா. அப்பா, நான் உங்ககிட்ட பேசல. நானும் உன்கிட்ட பேசல. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். ஹேவ் எ குட் டே. அண்ணே, என்ன டிராப் பண்ணிடுறியா? வா போலாம். மா, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அங்க எடுத்து வச்சிட்டேன். அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல லஞ்ச் அவுட்டிங் போறோம். ஏண்டா, இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. பாவம், எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கால அவ. கோவம் வந்துருச்சாடா? பை பாட்டி. பாய். மா இட்லி. போதும். காஃபி ஆறி போயிருக்கு. சாப்பிட்ட பிறகு தரவான்னு கேட்டா டிஃபன் வைக்கும் போதே காஃபி கேக்குறீங்க. அதான் ஆறிடுச்சு. நான் வேற தரேன். ஒன்னும் வேண்டாம். ஒன்னு சொன்னா ஒரு பக்கத்துக்கு பதில் சொல்லாத. மா, நேத்து உன் பர்த்டேக்கு அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கிஃப்டா? ஏண்டா, ஒப்ப எங்க அம்மா பிறந்த நாளே மறந்துட்டான், இதுல கிஃப்ட் வேற கொடுக்குறான். இவ என்ன சின்ன பிள்ளையா பர்த்டே கொண்டாட? அடே, ஏன் உன் பிறந்த நாளைக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுனியா? உனக்கு என்ன 4 வயசா? ஏ, ரொம்ப வெட்டாதடி, கழுத்து சுளுக்கிய போகுது. நல்லா சாப்பிடுறா. நீ சாப்பிடுமா. பாத்துடி. மா, இன்னொரு இட்லி வைமா. மா, நீ சாப்பிடலையாமா? நீ சாப்பிடுறா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.
பர்த்டே gift பத்திலாம் எதுக்குடா கேக்குற நீ? யாரு எதிர்பார்த்தா அதெல்லாம்? வைஃப் பர்த்டே கூட ஞாபகம் இல்ல. இவர் கூட எல்லாம் எப்படிமா வாழ்ற? பேசாம டைவர்ஸ் வாங்கி தந்துடவா? டேய், கண்டதையும் பேசிக்கிட்டு சாப்பிடுறா. என்னங்க இதெல்லாம்? இங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எங்கடா இன்னும் ஆளை காணுமேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்ட. என்ன மூக்குல வேத்துருமோ? ஏய், துணியில கைய வச்ச அப்புறம் இந்த ராமமூர்த்தியோட கோணம் என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ராமமூர்த்தியோட குணத்தை என்னன்னு ஏய், ஏய், பாத்துறேன். எடுக்காதங்கறல. ஏய். இப்படியே போய் மொட்டை மாடியில நில்லு. ஒரு அரை மணி நேரத்துல துணி காஞ்சிரும். காஞ்ச உடனே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. என்ன? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியுத மனுஷனுக்கு. ஊர்ல தான் வீடு பூரா துணியை காய வச்சு ஆடு மாடுங்களை வளர்த்து என் உயிரை வாங்குனீங்க. சென்னைக்கு நாம வந்து 7 வருஷம் ஆச்சு. இன்னும் திருந்தலன்னா எப்படி? ஏண்டி சென்னைக்கு வந்தா என்ன வீட்டுக்குள்ள துணி காய போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காண்ணா? இது என்னடா அநியாயமா இருக்கு? ஏய், எங்க இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தான். எனக்கு அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி இருக்க தெரியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். இங்க தான் துணி காய போடுவேன். துணி காயப்படலாம், ஆனா இப்படி வீட்டுக்குள்ள காயப்படக்கூடாது. படிச்ச மனுஷன் தானே நீங்க. இதுல நீங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வேற. துணியை எங்க காய போடணும்னு தெரியுதா உங்களுக்கு? நானாவது ஹெட் மாஸ்டர், நீ வெறும் 3ஆம் கிளாஸ். ஞாபகம் இருக்கா? 3ஆம் கிளாஸ் இல்ல, 8ஆம் கிளாஸ். தலையிலேயே கொட்டுவேன். 8ஆம் கிளாஸா? 8. அதுவும் அப்ப வாத்தியாரா இருந்ததுனால யாருக்கும் தெரியாம உன்னை பாசாக்கி விட்டாரு. தெரியாதா எனக்கு? அம்மாடி, நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேனே, அந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சாணி 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 தட்ட கையோட வந்து நின்னவ நீ பேசுற பேச்சு. ஊர்ல எப்படி இருந்தாலும் இப்ப சென்னைக்கு வந்து எப்படி இருக்கேன்னு பாருங்க. மாறி இருக்கேனா இல்லையா? மீசையும் ஆளும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்காங்க? எனக்கு என்னடி குறைச்சலு? ஏய், உன் மண்டையில நீ ஒரு நாள் மையடிக்கலன்னு வையே, உன் மவனுக்கே உன்னை அடையாளம் தெரியாது. தெரியுமா உனக்கு? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எப்பவுமே இப்படி ஊர்க்காரனா இருந்து உயிரை வாங்க கூடாது. சட்டை போட்டுட்டு வீட்டுல இருங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. பனியனை போட்டுட்டு உக்காடுறது, துண்டை விரிச்சிட்டு தரையில படுக்கிறது. ஏதாவது மாறி இருக்கீங்களா நீங்க? உங்களை எல்லாம் சென்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, ஊர்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். நானா வர்றேன்னு சொன்ன? என் மவன் வீடு கட்டணும் அப்படின்னு ஊர்ல இருந்த வீட்டை வித்தது யாரு? என் பணத்தை கொடுக்க சொல்லு, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். பேசுற பெருசா. சென்னையா? சென்னை போடி, நீ ஆச்சு உன் சென்னை ஆச்சு. ஆமா, ஊர்ல இருந்திருந்தா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு நாளை எப்படா போகணும் புடிச்சு தள்ளிட்டு இருக்கணும். அதானே பிடிக்கும் உங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அவரைக்காயை பறிச்சு சம அகத்திக்கரைக்கு பாத்தி கட்டுன்னு. அம்மாடி, நீ அவரைக்காயும் பறிக்க வேண்டாம், அகத்திக்கரைக்கும் பாத்தி கட்ட வேண்டாம். நீ இங்கேயே உட்காந்து இந்த நூடுல்ஸ், இந்த பர்கரு, இந்த சிப்ஸ் இதெல்லாம் தின்னு ஊர்ல இருக்கிற வியாதி எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. இந்த பாரு, ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்து வாழ்றதா மாடனா? மாடன் குருதி. என் துணி இங்கதான் காயம். என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். எங்க இந்த பட்டாப்பட்டியை மாத்தலாம்ல? ஏண்டி, இந்த பட்டாப்பட்டிய உள்ள போட்டுக்கிட்டு ஃப்ரீயா நடக்கிறப்ப இருக்கிற சுகம் இருக்கு பாரு. ஐயோ, கர்மம் கர்மம். அடப்பாடி. என்ன இன்னும் டாடி வரல? பிரின்சிபல் மேடம் திட்ட போறாங்க. இந்த மாசத்துக்கான டார்கெட் போன மாசத்தை விட ரொம்ப குறைச்சலா இருக்கு. இந்த மாசத்துல இதோட 20 டேஸ் போயாச்சு. ஆனா இன்னும் 50% கூட நீங்க அச்சீவ் பண்ணல. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங்? சாரி சார், முடிச்சிடலாம். எப்படி முடிப்பீங்க? நீங்க இந்த மாசம் டார்கெட்டை க்ளோஸ் பண்ற மாதிரி தெரியல, அதோட என்ன க்ளோஸ் பண்ணிடுவீங்க? சார், முன்ன மாதிரி கிளைண்ட் கிட்ட மிரட்டி கேட்க முடியல சார். தப்பாயிடுது. திரும்ப போய் நின்னாலும் இல்லன்னு தான் சார் சொல்றாங்க. நம்ம கிட்டயே ரூல்ஸ் பேசுறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பேங்க்ல லோன் வாங்கினா ஆளை வச்சு மிரட்டக்கூடாதுன்னு நம்ம கிட்டயே சொல்றாங்க சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? இது பதிலா? சொல்லுங்க, இது ஒரு பதிலா? செய்யாத விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு ஒழுங்கா லோனை ரிகவர் பண்ற வழியை பாருங்க.
அம்மா வரலையா? இல்லடி, டாடி வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. ஏய், நீ அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல ஆண்டி, அம்மாக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை, அதான் அப்பா வந்துட்டு இருக்காரு. ஆமா, இப்போ உன்னை கூப்பிட்டு என்ன செய்வ? பேரண்ட் வரலன்னு தெரிஞ்சா மேம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்ல, டாடி வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. டாடி எல்லாம் வேலையில மறந்துடுவாங்க. நீ மம்மிய வர சொல்லியிருக்கணும். இதை விட உன் மம்மிக்கு வேற என்னமா வேலை இருக்கு? ஆண்டி, உங்க போன் கொஞ்சம் தர முடியுமா? டாடிக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு பாக்குறேன். சரி, இந்தம்மா பேசு. தேங்க்ஸ் ஆண்டி.